எல்லா மாணவர்களையும் இன்னைக்கு அடிக்கிறாங்க, குண்டர்களை வச்சு அடிக்கிறாங்க, காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்க. இது இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவப்பெயரா இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கோரியும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வழக்கறிஞர்கள் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிப்பதாக தாங்கள் கருதும் நீட் நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் நீட் தேர்வு தொடர்பான வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஒன்றிய அரசை விமர்சிக்கும் வகையிலான பல்வேறு அரசியல் கருத்துகளும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு தவிர்த்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தினால இந்தியா என்ற ஒரு நாடு இயங்குது. அந்த இந்தியா நாட்டில் போராடுறதுக்கு எல்லாருக்கும், எல்லா தனி மனிதனுக்கும் உரிமை இருக்குது. அப்படிப்பட்ட உரிமை இருக்கிற பட்சத்தில் அதுவும் கல்விக்காக போராடக்கூடிய ஒரே ஒரு நாடு எதுன்னு பார்த்தாக்கா அது இந்தியாவாக தான் இருக்கும். அப்படி போராடினாலும் அந்த போராடுறவங்கள அடித்து சுட்டு தள்ளுற ஒரே ஒரு கேவலமான ஒரு நாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா மாணவர்களையும் இன்னைக்கு அடிக்கிறாங்க, குண்டர்களை வச்சு அடிக்கிறாங்க, காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்க. இது இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவப்பெயரா இருக்குது. முதல்ல இதை போராடக்கூடிய நபர்களை இந்த அரசு, இந்த பிஜேபி அரசும் சரி, காவல்துறையும் சரி, அவங்க ரொம்ப கொடூரமாக தாக்கிட்டு இது மாதிரி வன்மையான செயலில் ஈடுபடுறாங்க. இதனால கல்விக்கான எந்த வளர்ச்சி இல்லாமல் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால பிஜேபி அரசை கண்டித்து பொன்னேரி வழக்கறிஞர்கள் சார்பாக இன்னைக்கு நாங்கள் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, அந்த மாணவர்களுக்காக நாங்கள் துணை நிற்போன்ற ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம்.